வாங்க அன்பு விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 21 ஆகஸ்ட் 2025 27 ஆகஸ்ட் 2025 வாரத்திற்கான நீங்கள் ராசி பலன்களை தான் இங்கு பார்க்க போகிறீர்கள். விருச்சகத்தை பொறுத்தவரை செவ்வாயை ராசியின் அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதுமே இருக்கும். விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என்று 3 நட்சத்திரங்கள் உள்ளன. உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், புதன் தொழில்ஸ்தானத்தில் சூரியன், கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் உங்களுக்கான கிரக நிலையில் காணப்படுகின்றன. இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்களையும் நட்சத்திர பலன்களையும் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வெற்றி கிடைக்கும்னா உங்களோட திறமை, உங்களோட குறிப்பாக உங்களோட பேச்சு திறமையால தான் நீங்கள் இந்த கால நேரத்தில் பல்வேறு ஏற்றங்களை அடைய போகிறீங்க. பல்வேறு போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இருந்தாலும் உங்களோட தனி பேச்சு திறமையால் நீங்கள் இந்த கால நேரத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா போட்டிகள், நிறைய போட்டிகள் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மன நிறைவுகள் உண்டாகும். மன நிறைவுகள் உண்டாகிறதுனால மனது சந்தோஷமாக மாறும். இதனால் மனதும் உடலையோட தைரியத்தையும் மன உறுதியும் சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்களும் வெற்றிகளும் இந்த கால நேரத்தில் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மன நிறைவு உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு அமைதி இருக்கும். மன நிறைவும் மன அமைதியும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த காரியத்தையும் காரணத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அதே போல் அடுத்தவங்க பேச்சு கேட்டு நீங்கள் மற்ற விஷயத்த செய்யாதீங்க. உங்களுக்குன்னு உங்களுக்கு சரியாக படுதா அப்படிங்கிறத பார்த்து மட்டும் செய்யுங்க. ஏன்னா அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்கிறப்போ அது உங்களுக்கு பாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் நீங்கள் அவங்க சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏதாவது வருமா, பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஏற்றங்கள் இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய கால நேரமாக இது பார்க்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு சில பொருட்களை வாங்குறதுக்கோ இல்லை பொருட்கள் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கோ நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அதனால் எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு எல்லாத்துலேயுமே செயல்படுங்க. செயல்படுறப்போ வர தடைகள் தாமதங்கள் கூட உங்களுக்கு நன்மைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இதுவரை இருந்த போட்டி பொறாமைகள் நீங்க போது உங்கள் தொழில் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சாணி கொம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் தொழில் செய்கிறவங்களா தான் இப்படி சிறப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் ஒரு தொழிலுக்கு போகிற மாதிரி இருந்தால், வேலை பார்க்குறவங்களா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாத்தையுமே கூட இருக்கவங்க எல்லாத்தோடையுமே பழகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக வேண்டிய சூழலும் நேரமும் இதுன்னு சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டிய கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தோடையுமே கவனமாக இருங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தோட அப்பா அம்மாக்கிட்டே இல்லை துணைக்கிட்டே இல்லை மகன் மகள்கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கையாளுறது நல்லது. அப்படி பொறுமையை கையாளுறப்ப தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இடமாற்றம் அடையும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றமாக அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதனால் நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருக்க சிறப்பான ஏற்றங்களை நீங்கள் முழுதாக உபயோகிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ திட்டமிட்டு செயல்படுறதா உங்களுக்கு தெவிட்டாத இன்பத்தை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகுது.
குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி அடையிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த ஏற்றத்தை முழுமையாக உபயோகித்து கொள்ளுங்கள். கலைத்துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் தேவையில்லாமல் எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்களால உங்களுக்கு அனுகூலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனுசரித்து போகிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வர நன்மைகள் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. சிறப்பாக பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள்ங்கிறது ரொம்பவே அதிகமாக அது உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் கூட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு உருவாக போகுது. இதுவரை இல்லாத வந்து உயர் பதவிகள் இல்லை சிறப்பு பதவிகளை நீங்கள் அடைவதற்கான காலம் நேரம் இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதனால் வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதகமான பலன்கள் உங்கள் மேலே இருக்கவங்களும் சரி உங்கள் கீழே இருக்கவங்களாலையும் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வந்து இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இதுவரை நீங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க. முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சிருக்காது, இல்லை ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு வந்து நன்மதிப்பு கிடைச்சிருக்காது. இது மாதிரி நிலவிட்டு இருந்த எல்லா சூழ்நிலையும் மாறப்போகுது. இப்போ இருக்க சூழ்நிலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் குறைந்து உங்கள் கூட இருக்கவங்களோ உங்களை எதிரியாக நினைச்சவங்களோ கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவும் சூப்பராகவும் அமைஞ்சிருக்கு. இதனால உங்களுக்கான பொது பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஏற்றம் அதிகமாக இருக்குது. அதே போல் தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை வந்து பெயரளவில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியின் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். அதே போல் உங்களை காக்கும் கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா கந்தன் அதாவது முருகன் இருக்கார் இல்லையா. இதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை வழிபடுறது ரொம்பவே நல்லது. நவகிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக தீபம் ஏற்றி வழிபடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா ஏற்றங்களும் கிடைக்கும். ஏற்றங்கள் மட்டும் இல்லாமல் வெற்றிகள் தோல்விகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தடைகள் தாமதங்கள் கூட வெற்றிகளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி நவகிரகங்களை குறிப்பாக செவ்வாயை நீங்கள் வந்து நவகிரகங்களில் முக்கியமாக வணங்குறப்ப என்ன ஆகுனா செவ்வாயின் அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன தெளிவு மன தைரியமும் கிடைக்கும். இதனால் நீங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வணங்குறதுனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் மட்டும் இல்லாமல் செவ்வாயோடு சேர்த்து முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்க முருகப்பெருமானோட கோயில் வந்து முக்கால்வாசி ஊர்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முருகன் செவ்வாய் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஏற்றங்கள் பெற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் வந்து ஏற்றங்கள் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் அதே போல் வந்து பொது பலன்கள் பார்த்துட்டோம். பரிகாரங்களையும் பார்த்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் விஷாகம் 4ஆம் பாதம். விஷாகத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் அதாவது இந்த வார காலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுங்கிறது சூப்பராக இருக்கும். பண வரவு மட்டும் வந்து பணமாக இல்லாமல் பொண்ணா பொருளாக நிலமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீயோர் சேர்க்கையால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். தடுமாற்றங்கள் தடைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் போகுது. நீங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பிடியிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க செவ்வாயோட அருளால். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வணங்குறதுனால தீயோர் பிடியிலேருந்து நீங்கள் விலகுவீங்க. தீயோர் பிடியிலேருந்து விலகிறப்பே உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிட்டு இருக்க தொழில் மட்டும் வந்து நல்லா இல்லாமல் நீங்கள் புதிதாக தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குற முன்னாடி 1க்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து முழு முயற்சியோடு ஈடுபடுங்க. முழு முயற்சியோடு ஈடுபடுறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் தொழில்களை நீங்கள் தொடங்குறப்போ குறைந்த முதலீட்டில் வந்து தொழில் தொடங்குறதுக்கான சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில் நிமித்தமாக வந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பயணங்கள் மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தையோ ஒரு ஏற்றத்தையோ தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த விசாகம் 4ஆம் பாதத்திற்கு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதிகமாகவே இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம். இந்த அனுஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்கு பெரிதாக போராடுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தடைகள் தாமதங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவோடு இருப்பீங்க. அப்படி முடிவோடு இருக்க காரணத்தால் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த வாக்கை காப்பாற்ற போராட்டம் காரணமாக உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து சில வீண் அலைச்சல்களும் இந்த கால நேரத்தில் உருவாகலாம். அப்படி உருவானாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மதிப்பும் மரியாதையும் சிறப்பு அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் இந்த கால நேரத்தில் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை தடைப்பட்ட காரிய காரணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறதால உங்களோட மனது தெளிவாகும். மனது மகிழ்ச்சி ஆகிறப்ப உடலும் மனதும் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெறதுனால உங்க குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்க போது. அதே போல நீண்ட நாட்களாக வந்து முடியாத இருந்த பிரச்சனைகள் அதே போல வாக்குவாதங்கள் அது மாதிரி இதெல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில முயற்சிகள் எடுத்தால் போதும். உங்களோட சிறப்பான கிரக நிலை காரணமாக உங்களுக்கு என்ன ஆகுனா எல்லாமே மாறப்போகுது. எதிரிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோதல்கள் எல்லாம் முடிய போது. மோதல்கள் முடியறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி 2 நட்சத்திரங்களுக்கான பலன்களை நாம் பார்த்த நேரத்தில் அடுத்து நம்ம 3வது நட்சத்திரமான கேட்டைக்கு இந்த மாதத்தில் அதாவது இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அதுக்கு கவனத்தோடு இருக்கிறதுனால அந்த தாக்கத்தை நீங்கள் குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து இணக்கமாக செயல்படுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இணக்கமாக செயல்படுற கால நேரம் இல்லாமல் மொத்தமாக உங்களோட குடும்பத்தில் வந்து எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பெயர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நல்ல பெயர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேரும் புகழும் உங்களோட தொழில் செய்யும் இடத்துலையும் சிறப்பாக ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இதை சார்ந்து உங்களுக்கு சிறப்பாக உருவாக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். வேலை செய்யும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பொருள் வரவு பண வரவு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பாகவும் சூப்பராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளாக எடுத்துக்கோங்க. அதே போல் தடைகள் தாமதங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறப்ப இருந்தாங்கன்னா அந்த தடைகள் தாமதங்கள்லேருந்து நீங்கள் விலக முடியும். அப்படி விலகிறது மட்டும் இல்லாமல் அதோட தாக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயை வழிபடுறப்ப செவ்வாயும் முருகப்பெருமானையும் வழிபடுறப்போ உங்களோட அந்த தாக்கத்தோட வேகமும் தாக்கமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இதே போல் தொடர்ந்து நம்ம காணொலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். இதோட இந்த காணொலி